வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு டான்செட் MBA 2025 எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேர்பல் எபிலிட்டி எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்ற பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் கிராக் வித் ஐஷ் சீரீஸ் 2. ஆல்ரெடி சீரீஸ் 1 முடிச்சாச்சு. அதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பேசியிருந்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேர்பல் எபிலிட்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வேர்பல் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றது முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ கிராமர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால கொஸ்டின்ஸ் ஃபர்தராக நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க, இங்கிலீஷ் கிராமர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்ஸ் யோர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதில் உங்களுக்கு பேஸாக நம்மளுக்கு எப்போவுமே நம்ம ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம படித்தது தான். அதுதான் நம்மளுக்கு வரும். நவுன், வேர்ப் அண்ட் தென் அட்வர்ப், ப்ரோனவுன். ஸோ இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இதை நம்ம ஒரு கொஸ்டினில் அப்ளை பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜக்ஷன்ஸ். ஸோ ஹோப் உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம ஃபர்தராக நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்மளால் இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்னால் என்ன, ப்ரொப்போசிஷன்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ ஆர்டிகல்ஸ்னால் நம்மளுக்கு சிம்பிளாகவே தெரியும். ஏ அண்ட் அதுக்கப்புறம் த. ஸோ இது மூணுத்துமே நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளால கொஸ்டினில் இது ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இதில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பேஸில் இருந்து தான் எல்லா கொஸ்டின்ஸுமே டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது ஒரு நவுனுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரோனவுனுக்கு முன்னாடியோ வரது தான். பட் அது நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேர்பல் எபிலிட்டியில நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது டென்ஸ். ஸோ டென்ஸ் உங்களுக்கே தெரியும். வி ஹாவ் பாஸ்ட், ப்ரெசன்ட், அண்ட் ஃபியூச்சர். ஸோ இதுலேயே உங்களுக்கு சப் கேட்டகரியாக நிறைய வரும். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் அந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகரிஸ் பிரியும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வி ஹேவ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபார்மேட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சென்டென்ஸ் கரெக்ஷன் ஆர் ஏதாவது ரீஃப்ரேம் தி சென்டென்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்து அப்ளை பண்ண முடியும் நம்மளால. ஸோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்குலாம் நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்மேட்டை எடுத்து படிங்க. உங்களுக்கு 11th 12th கைடில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த இங்கிலீஷ் புக்லேயும் சரி இல்லைனா கைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு டேப்லோ காலம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும். அதே மாதிரி தான் உங்கள் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அதுக்கும் உங்களுக்கு அந்த ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் கெட் அ ஈஸி ஸ்கோர் இதில். ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சும் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார்மேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட் வில் பி ஈஸியர். ஸோ நீங்கள் ஃபார்மேட் பார்க்கணுன்னா நீங்கள் எது கூகுள்லேயும் போய் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட புக்ஸ் உங்களுக்கு 11th 12th படிக்கும்போது புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த புக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்களே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் இந்த மாடல் வேர்ப்ஸ் இதில் உங்களுக்கு ஒரு 9 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதையும் அகெயின் நீங்கள் படிக்கணும். படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ 9 டைப்ஸ் அதை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது அதிக வெயிட்டேஜ் நம்மளுக்கு வேர்பல் எபிலிட்டியில் இதில் தான். ஸோ தட் இஸ் யோர் ஸ்பாட் தி எரர். ஸோ நான் இப்போயே சொல்லிடுறேன், ஸ்பாட் தி எரர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு இப்போது ப்ரீவியஸ் இயர்லேயே மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் இதில் இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ரிமெம்பர் டு ஸ்டடி ஸ்பாட் தி எரர். ஸோ ஸ்பாட் தி எரரில் அகெயின் யூ ஹேவ் டு நோ யோர் பேசிக்ஸ். கிராமர் தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் இதில் போட முடியும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ பீப்புள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸில் எந்த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸில் எரர் இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், a eagle was flying in the sky. ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு அந்த கொஸ்டினை பாதியாக பிரித்து ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அ ஈகிள்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாஸ் ஃப்ளையிங். ஆப்ஷன் சியில் இன் தி ஸ்கை. அண்ட் ஆப்ஷன் டியில் பாருங்கள் நோ எரர். ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த
கொஸ்டின்ல வந்து எந்த எரரும் இல்லாமல் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டான கிராமர் யூஸ் பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் தி ஆப்ஷன் நோ எரர். பட் உங்களுக்கு நீங்கள் ரீட் பண்ணும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் சம் கிராமட்டிக்கல் எரர் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வேர்டு வந்து எது அப்படின்றது நீங்கள் அது வந்து எந்த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷனில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது நீங்கள் ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு இந்த சென்டென்ஸில் தெரிஞ்சிருக்கும் தட் எந்த ஆப்ஷன் அப்படின்னா இட்ஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல தான் எரர் இருக்குது. ஏன் அப்படின்னா a eagle was flying in the skyன்னு வராது, an eagle was flying in the sky அப்படின்னு தான் வரும். ஸோ இப்போ வந்து இங்கே கீழே வந்து நான் கிளியராக எழுதிடுறேன். இட் வில் பி ஸோ சின்ஸ் E is a vowel, since E is a vowel letter, ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வி ஆர் யூஸிங் ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்றது ஏ அண்ட் த, அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த பேசிக் கிராமர் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை எல்லாத்துலேயுமே நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ சின்ஸ் இ இஸ் அ வவல் லெட்டர், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வரும், ஆன் தான் வரும். ஸோ இட் இஸ் ஆன் ஈகிள். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் பி ஸ்பாட்டிங் தி எரர். ஸோ எரர் ஸ்பாட்டிங் அப்படின்றது இந்த டாப்பிக்லேருந்து மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு சிம்பிளானது ஒன்று நான் கொடுத்தேன். பட் மோஸ்ட்லி வந்து எரர் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ரீட் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் தட் எந்த ஒரு பார்ட் ஆஃப் தி கொஸ்டினில் வந்து உங்களுக்கு வந்து எரர் இருக்குது அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து இதை ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மெதுவாக அந்த கொஸ்டினை ஒரு 2 வாட்டி ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெதுவாக நீங்கள் ரீட் பண்ணும் போதே யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் இன் விச் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் உங்களுக்கு வந்து அந்த எரர் இருக்குது அப்படின்றது. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் தி எரர் யூ கேன் ஈஸிலி மார்க். சில டைம் வந்து உங்களுக்கு லேஸாக கன்ஃபியூஸ் ஆகும், லைக் எரர் இருக்கிற மாதிரியும் இருக்கும், தேர் இஸ் நோ எரர். பட் மோஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்க்குற வரைக்கும் இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 கொஸ்டினாவது வந்து நோ எரர் அப்படின்ற ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க தட் நோ எரர்ன்ற ஆன்சர் வந்து இந்த 10 கொஸ்டின்லையும் வரவே வராது. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நோ எரர் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின்ஸும் கொடுப்பாங்க. பட் மினிமம் ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி ஆன்சர் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதையும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவையும் யோசிங்க. மெதுவாக இந்த ஸ்பாட் தி எரரில் நீங்கள் ஃபஸ்ட்டு திங் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கொஸ்டினை 2 டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள். அண்ட் பொறுமையாக நீங்கள் பார்த்தாலே கொஸ்டின் ரீட் பண்ணும் போதே யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஈஸிலி எந்த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எரர் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சோடனே யூ கேன் ஜஸ்ட் மார்க் தி ஆன்சர் இன் தி OMR ஷீட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது fill in the blanks. ஸோ இதுவும் அகெயின் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம். பட் அகெயின் கன்ஃபியூஷன் வரும். ஒரு 2 நீங்கள் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து MCQவில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து 2 ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ண தெரியும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது 2த்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிற 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான். பட் அந்த ஏதோ ஒன்று வந்து நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா then you get it, உங்கள் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், த வே ஆஃப் அட்டெண்டிங் MCQ அதெல்லாம் வந்து நான் வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்குறது fill in the blanks. நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க 5 கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். The robber has lived dash the gun all his life. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து இது ஃபில்அப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பை, ஆப்ஷன் பி ஃபார், ஆப்ஷன் சி வித் அண்ட் ஆப்ஷன் டி வந்து ஆன். ஸோ இதிலேருந்து இந்த 4 ஆப்ஷன்லேருந்து நம்ம ஒரு ஆப்ஷனை தான் அந்த பிளாங்க் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம போட போகிறோம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் ஆப்ஷன் சி வித். ஸோ ஆப்ஷன் சி என்னது, வித். த ராபர் ஹேஸ் லிவ்டு வித். ஸோ நான் இங்கே எழுதிடுறேன் ஸோ தட் இட் வில் பி ஈஸியர். த ராபர் ஹேஸ் லிவ்ட் வித் த கன் ஆல் இஸ் லைஃப். கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஹவு fill in the blanks நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு வந்து வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து மீனிங் தெரியாது,
அந்த டைமில். ஸோ மீனிங் தெரியாத வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டெய்லி வந்து ஒரு புது வார்த்தை கற்றுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து ஃபில்லப்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, I would say that study a word every single day so that it will help you when you attend your exam. So exam எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டெய்லி ஒரு புது வார்த்தையை கற்றுக்கோங்க. அந்த வேர்டு வந்து மீனிங் தெரியாது நம்மளுக்கு, ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து ஃபில்லப்ஸில் கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இதுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் we can அதை வந்து ஃபில்லப்ஸில் நம்ம பிளாங்க் ஸ்பேஸில் போட முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் தெரியணும். ஸோ இது வந்து நான் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்றது காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு வந்து இதை காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டோனிம்ஸ். அகெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உங்களுக்கு வந்து இது 5 கொஸ்டின்ஸ், இது வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சினோனிம்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் நத்திங் பட் த மீனிங் ஆஃப் தி பர்டிகுலர் வேர்ட், அண்ட் தென் தி ஆண்டோனிம்ஸ் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் தி பர்டிகுலர் வேர்ட். ஓகேவா, ஆப்போசிட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, இல்லைனா ஒரு வேர்ட் கொடுத்துட்டு இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டோனிம்ஸ் நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் கூகுள் அண்ட் யூஸ் இட். லைக் டெய்லி வந்து ஒரு வேர்ட் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டோனிம்ஸ்லாம் வந்து ஆப்வியஸ்லி டெய்லி ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மீனிங் அண்ட் ஆப்போசிட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 100% யூ ஆர் ஷோர் வித் தி ஆன்சர் நான் மட்டும் எழுதுங்க, இல்லைனா எழுதாதீங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு டான்செட் MBA எழுதும் போது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அசால்ட்டாக நம்மளால் வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ உங்களுக்கு 100% இந்த பார்ட் ஆஃப் தி வேர்பல் எபிலிட்டி நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளுக்கு தெரியுமான்றது கேட்டால் கிடையாது தான். நம்மளுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட் பிளேஸ் லைக் அ மேஜர் ரோல். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் டூ தட். ஸோ அதை வந்து நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது idioms அண்ட் phrases. அகெயின் இதுக்கும் வந்து நீங்கள் வந்து உங்களோட 6th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் வச்சுருந்தீங்கனாலே போதும். அதை கவர் பண்ணாலே இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ளோஸ் டெஸ்ட். இது என்ன அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு வந்து ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் ஒரு நம்பரிங் இருக்கும். ஓகே, ஒரு சென்டென்ஸில் உங்களுக்கு ஒரு நம்பரிங் இருக்கும். அந்த ஒரு நம்பருக்கு நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பேரால் நம்மளுக்கு வந்து ஒரு 5 சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த 5 சென்டென்ஸ்லேயும் ஒரு சென்டென்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் அந்த 1 இருக்க இடத்துல நம்ம வந்து ஒரு வேர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அகெயின் இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங் தான். நீங்கள் வந்து எது சூட்டபிளான ஒரு வேர்டை வந்து நீங்கள் அந்த சென்டென்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல் க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னா. இதை தவிர்த்து நம்மளுக்கு வந்து மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷனில் வந்து ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும், மீதி எல்லாமே மிஸ்பெல்டாக இருக்கும். ஸோ ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கரெக்டான வேர்டு எதுவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டினில் ஒரே ஒரு வேர்டு மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்டுக்கு பதில் நீங்கள் ஆப்ஷன்ஸில் எதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்துருப்போம் 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். அண்ட் தென் வி ஹேவ் தி காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேரா கொடுத்துட்டு உங்களுக்கு அதுவும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர். ஸோ அது வந்து உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ நான் போட்டுடுறேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் சரி, இந்த உங்களுக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் உங்களுக்கு இதில் வருது. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வேர்பிளில் தான் உங்களுக்கு வரும். ஸோ வேர்பிளில் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்க்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் இதில் வந்து காம்ப்ரிஹென்ஷன் ஜஸ்ட் நான் ஒரு வேர்ட் மட்டும் போட்டுடுறேன், ஏன்னா உங்களுக்கு தனியாக நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இது வந்து வேர்பிளையும் உங்களுக்கு ஜாயின் ஆகுது. ஸோ நீங்கள் வேர்பிள் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் வந்து உங்களுக்கு வேர்பிளில் தான் வரும். ஸோ அதை வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து வேர்பல் எபிலிட்டி எப்படி வந்து அட்டென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்
ஸ்பீச் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் கொஸ்டினில் கேட்கலாம். கன்வர்ஷன் அப்படின்றது கன்வெர்ட் டைரக்ட் இன்டு இன்டைரக்ட். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுங்கன்னு கேட்கலாம். இன்டைரக்ட் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் டு டைரக்ட் அந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓவரால் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்பிள் எவ்வளோ வருது அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் தென் உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன்லேயும் 20 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றத ஐ வில் புட் அ செப்பரேட் வீடியோ அதுக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வேர்பிள் மட்டும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வீடியோவை இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் வேர்பிள் அப்படின்றது சில டைம் வந்து நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கலாம். வேர்பிள் தானே, நம்ம அங்கே போய் டேரெக்டாக பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லிடவே முடியாது. உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன இங்கே ப்ராக்டிஸ் போட்டிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சில டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம படித்தாதான் நம்மளால் போய் எழுதவே முடியும். ஸோ அந்த டாபிக்ஸ்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் காமிச்சு அதுக்கு நீங்கள் லேசாக படிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற டாபிக்ஸ் நம்ம கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஃபோக்கஸ் ஆன் தி டாபிக்ஸ். நான் வந்து இம்பார்ட்டண்டாக சொன்னது இன்னைக்கு வீடியோவில் வந்து ஸ்பாட் தி எரர் சொன்னேன். ஸோ ஸ்பாட் தி எரர் வெயிட்டேஜ் அதிகம், 10 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு அதில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ் அதில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கம்பைண்டாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபில்லப்ஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ நான் காமிச்சிருக்க ப்ரிப்பரேஷன் படி நீங்கள் படிங்க. ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மேஜரான ஏரியாஸ், நான் சொன்னது தான். அந்த ஏரியாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தாலே யூ கேன் கெட் அ குட் ஸ்கோர். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வேர்பில் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்கள். ஸோ தட் இட் வில் பி ஈஸியர். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேர்பிள் எபிலிட்டி எப்படி நம்ம அட்டன் பண்ணலாம் டான்செட் MBA 2025 அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக் ஷோர் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்சோ லைக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோவை யாரெல்லாம் டான்செட் MBA 2025 எழுத போகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் see you in my next video. Thank you.